இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் மார்க்ல என்ன கதைன்னா வேட்டை நாய்கள். இது வந்து நிறைய எழுதுனது 6 months முன்னாடி படிச்சது. இதுல வந்து கடலோரத்துல சேர்ந்த கொலைகள், அந்த தொழிலுக்காக நடக்கிற கொலைகள், வன்மம் அதுல இருக்கும். இதுல ஒரு காதல் கதைகள் நிறைய வரும். நாம பார்க்க போற காதல் கதை வந்து கெடாப்பாண்டி அவனோட லவ் ஸ்டோரி இருக்கும். அது என்ன ஒரு கான்செப்ட்னா, கொடிமரன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து ஊர்ல வந்து கொலைகளும் பண்ணுவான், அவனுக்கு அவன் ஓனருக்கு சொன்ன மாதிரி கொலைகளும் பண்ணுவான். இன்னொன்று வந்து கறி வித்துட்டு இருப்பான். ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி எல்லாம் விற்பான். இப்படி விற்கும் போது தீபாவளி டைம் என்னன்னா, இந்த கொடிமரத்துக்கும் கெடா பண்டிகை இருக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை டீட்டெயிலா போகும். அதை படிக்கும் போது வேற எபிசோட்ல சொல்லலாம். என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கெடா பண்டிகை அவன் லவ்வரும் வந்து ஆத்தோரத்துல தீபாவளி அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து பேசிட்டு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல வந்து இவனுக்கு சுத்து போட்டுருவானுங்க. லவர் வந்து எந்திரிச்சு போயிடுவான். போனதுக்கு அப்புறம் இவன் வந்து நிர்வாணமா படுத்திருப்பான். இந்த கெடா பண்ணி நிர்வாணமா படுத்திருக்கும் போது, அந்த இவன் பன்னி அறுக்கிறவன் தானே, பன்னி எல்லாம் கறி விற்கிறனால அவன்கிட்ட வந்து அவன் ஆள் ஒருத்தனை வச்சு அந்த சுருக்கு போடுவாங்க. பன்னி கழுத்துல சுருக்கு போடுறது வச்சிருப்பான். இவன் அசந்த நேரமா பார்த்து சுருக்கு போட்டுருவான். சுருக்கு போட்டு அப்படியே நாக்கு துடிக்க இருக்கும். இது இப்படி எழுதி இருக்கிறது என்னன்னா, அந்த அவன் பன்னியை கொள்றதா நினைச்சதை அவனை கொள்வான். அவ்வளவு வன்மத்தோட வெட்டி கொள்வான். கொடிமரம் வந்து அவனுக்கு வந்து பயங்கரமான வன்மம் இருக்கும். அந்த வன்மத்தையும் வச்சு கொள்வான். எப்படி கொள்வான்னா, அவன் தனியா காட்டுக்கு எடுத்துட்டு போய் கழுத்துல சுருக்கோட அவன் வந்து நாக்கை துளுத்தி சொல்லுவான், என்னை விட்டுருவான். அது கேட்காம ஒரு கடப்பாரி எடுத்து பன்னியோட நெஞ்சில குத்துற மாதிரியே இவனோட நெஞ்சில போது குத்திடுவோம். இது குட்டும் போது என்ன ஆகும்னா, டைம் விடிஞ்சிருக்கும். விடிய அப்படியே பொழுது விடிஞ்சிட்டு இருக்கும். அந்த விடிய டைம்ல வந்து மக்கள் எல்லாம் தூக்கு போசி எடுத்துட்டு கறி வாங்கி கடைக்கிட்டு வந்திருப்பாங்க. பக்கத்துல கறி வெட்டிட்டு இருப்பாங்க, பன்னி கறி எல்லாம் வெட்டிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, இவனோட லவ்வரும் தூக்கு போசி எடுத்துட்டு வருவான். இவனை வெட்டி ஊர் போட்டு அதில் அவன் கண்ணோட பாதி கறி தூக்கி பன்னிக்கறியோட கலந்து விட்டுருவான். அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் உடம்பு போட்டு பாதி கறியை வெட்டி போட்டுருவான். இவன் லவ்வர் வீட்டுக்கு வந்துருவான். கறி வாங்கி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டே இருப்பான், இவன் எங்க போனாலும் தெரியல, காலையிலாச்சும் தீபாவளிக்கு வந்து பார்க்கவும் இல்லை. அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன விசாரிச்சிருப்பாங்க, கெடா பண்ணி வந்தாலும் நேற்று என் கூட இல்லவே இல்லைன்ட்டு. இவன் அதே இதுல வந்து கறி சமைக்கும் போது உள்ள வந்து ஒரு கண்ணு மாதிரி கிடக்கும். ஆனா அது பன்னி கண்ணு நினைச்சிருவாங்க அவங்க வீட்டுல. இவன் வந்து வணக்கம் போது பார்த்துருவான். அந்த கண் எடுத்து கையில பார்க்கும்போது, இது எங்கேயோ பார்த்தவே இருக்கு இந்த கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா எழுதியிருப்பாரு. இந்த கதை வகை வந்து இதுல இருந்து அதிகமாகும். இந்த லவ்ல இருந்து இந்த பொண்ணு வந்து பிரெக்னன்ட் ஆயிருப்போம். அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் ஆயிருவா. இவன் அந்த கண்ணை வச்சிருப்பான். இவனை பழி வாங்குற வரைக்கும் அந்த கண்ணு அந்த டீப்பொட்டிக்குள்ள போட்டு வச்சிருப்பான். நரேன் வந்து இதுல வந்து வகையை பத்தி பயங்கரமா எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி வந்து கேட்டதே இல்லை.